சில நேரங்கள்ல ஒரு சின்ன குற்றம் ஒரு பெரிய குற்றத்துக்கான கதவை தட்டிவிடும். அதாவது அதை சரியான நேரத்துல சரி பண்ணிட்டா நாம பெரிய குற்றத்திலிருந்து தப்பிக்கலாம். ஆனா அதுக்காக நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம். வணக்கம் மக்களே, கிரைம் பேட்ரோல் சதக் எபிசோடுக்கு நான் அனுப் சோனி உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறது சில பேரு மத்தவங்களை எப்படி பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையின் அவசியங்களை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்கன்னு, சுயநலம் பேராசையை பயன்படுத்தி அடுத்தவங்க வாழ்க்கையை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்றத பார்க்க போறோம். அதோட அவங்களும் ஒரு வலையில சிக்கி தவிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியில வர்றதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. இதுல மிஞ்சி இருக்கிறது வெறும் பச்சாதாபம் தான். இதை நாம பண்ணிருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ராகவ், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னாச்சு ரித்தி, நீ ஏன் ஓவரா டென்ஷன்ல இருக்க? அதோட திடீர்னு ஏன் கல்யாண பேச்சு எடுக்கிற? ஒரு பக்கம் கம்பெனியோட ஸ்கேம், இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்ணி என்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாரு, எனக்குன்னு சொந்தமா ஒரு வீடு வேணும், அதோட எனக்கு அமைதி வேணும். இதுக்கு மேலலாம் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் பொறுமையை இழந்துட்டேன். ஓகே 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 ஓகே, முதல்ல நீ அமைதியா இரு. இங்க பாரு, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன். நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிப்பா, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம்ல? ஒருவேளை என்னோட வேலை செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? ரேவதி யாரு? சார், நான் தான் ரேவதி. நீங்க எங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டியதா இருக்கு, என்கொயரிக்காக. கண்டிப்பா. சரி, இதோ நான் வந்து சேர்ந்தாச்சு. நீ சாப்பிட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. இல்லப்பா, நான் வேண்டான்னு சொன்னேன்ல, நான் உன்னை திரும்ப கூப்பிடுறேன் லஞ்ச்ல. மேம், ரேவதி வந்திருக்காங்க. இதோ பாரு, கம்பெனியோட ஓனர் உனக்கு எங்க இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா நீ சொல்லிடு. வெளியே நிறைய இன்வெஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க பணம் கிடைக்காத வரைக்கும் உனக்கு தொல்லை கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. மேம், நான் நிஜமா தான் சொல்றேன். அவங்க எங்க போயிருக்காங்கன்னு எனக்கு நிஜமா தெரியாது. ஆனா ஒண்ணு, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா எனக்கு அதுவே போதும். நான் முதல்ல கிளம்பி வந்து உங்ககிட்ட தான் சொல்லுவேன். ஆனா ப்ளீஸ் மேம், என்னை இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்துங்க. டெய்லி எனக்கு இவங்க கால் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்க மேம். சரி மகேந்தர், வெளியே பெரிய கூட்டமே இருக்கு, இவளை பேக் சைடு வழியா வழி அனுப்பி வை. சரி மேடம், என் கூட வாங்க. தேங்க்யூ மேம். டிஃபன் ரெடியா இருக்கா? என்ன பண்ற? கொஞ்சம் சீக்கிரம் முடிய. ராகவ், அங்க என்ன செய்யற? சீக்கிரம் வா. வந்துட்டேன் மேடம். டிஃபனை ஷர்மா வீட்டுக்கு அனுப்பிடு. அதான் அந்த ஹாரே காலனிக்கு. சரியா? நான் வரேன். ஏய், என்ன பண்ற? சீக்கிரம் முடியாண்டா. குப்தா வீட்டுக்கு டெலிவரி பண்ணணும், சீக்கிரம் முடி. ராகவ், நீ என்ன பயமுறுத்திட்ட. அப்படியா? உன் பயத்தை போக்கவா? நீ போக்குவியா? பயந்தாங்கோலி. நான் பயந்தாங்கோலியா? உன்னை இப்ப என்ன பண்ண போறேன் பாரு. அம்மா, நான் சொல்றது கேளு. யோகிய பையனை வீட்டை விட்டு போடா. உன்னை நான் எவ்வளவு நம்புறேன். அம்மா, நான் சொல்றது கேளுங்க. மேடம், நான் ரேவதியை லவ் பண்றேன் மேடம். நீ இவளை லவ் பண்றியா? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் பொண்ண பத்தி நீ நினைச்சு கூட பார்க்க கூடாது. மறுபடியும் இங்க வந்த உன்னை நானே கொன்னுடுவேன். சத்தியமா உன்னை கொலை பண்ணிடுவேன். இங்க இருந்து போ, இங்க இருந்து போயிடு. போ ராகவ். ஏய், எங்கடி போற? ஒரு வேலைக்கார பையனோட காதலா உனக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் அக்கா, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. ராகவ் நல்ல பையன், உழைப்பாளி, இவளை நல்லபடியா வச்சுப்பான். உனக்கு இவ சந்தோஷமும் முக்கியம் தானே? ஐயோ, எனக்கு ராகவியும் தெரியும், இந்த மாதிரி பசங்களையும் தெரியும். இத பாரு கணேஷ், நீ இதுல தலையிடாம இருந்தா உனக்கு நல்லது. நான் முடிவு பண்ணிட்டேன். நான் ராகவ லவ் பண்றேன். உங்களால என் லவ் ஏத்துக்க முடியலனா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். வாடி, நானே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறேன். எங்க போணுமோ தாராளமா போ. போ, வந்துராத. அக்கா, என்ன பண்ற? எங்க போவா அவ? எங்கேயோ போய் தொலைட்டோம். இனிமே இந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு இடமே இல்ல. அமைதியா இருங்க. சரிக்கா,
இவளை கொஞ்ச நாளைக்கு என் வீட்டில் நான் வச்சுக்கிறேன். அக்கா, உன் மைண்டை நீ நல்லா கூலாக வச்சுக்கோ. அதுக்கப்புறமா யோசி. நாம அப்புறமா பேசிக்கலாம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவும் இல்ல. இத பத்தி நான் இனிமே பேசவே விரும்பல. அப்புறம் நீயும் நான் சொல்றத நல்லா கேளு. இந்த விஷயத்துல ரேவதிக்கு நீ ஹெல்ப் பண்ணேன்னு வை, இல்ல உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா நமக்குள்ள இருக்கிற உறவும் முறிஞ்சு போயிடும். நீங்க 2 பேருமே எனக்கு தேவையில்ல. நீ இங்க இருந்து போயிடு கணேஷ், இங்க இருந்து போயிடு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சுமன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறேன். ஆனால் நான் வந்து சேர்றதுக்குள்ளே விடிஞ்சிருப்பா. நீ எனக்காக வெயிட் பண்ணாத. சாப்பிட்டுட்டு படுத்துரு. சரியா? பாய். அடடா, எவ்வளோ தெளிவா பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்ற. உண்மையை சொல்லவா சாவித்ரி? உன்னை என்னால் மனைவி அடைய முடியல. இந்த வருத்தம் எனக்கு வாழ்க்கை முழுக்க இருக்கும். விவேக், பொண்ணோட வாழ்க்கையில 2 உறவுகள் முக்கியமா இருக்கும். ஒன்னு அவளோட புருஷன், அது எனக்கு கிடைக்கல. இன்னொன்னு அவளோட குழந்தை. அவ என்னடானா வீட்டை விட்டு போயிட்டா. நான் முடிவு பண்ணிட்டேன் விவேக். என்னோட மொத்த ப்ராப்பர்ட்டியையும் நான் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். ஸோ சாவித்ரி மேடம், நீங்கள் உங்கள் மொத்த ப்ராப்பர்ட்டியையும் விவேக் ஜோஷி பேரில் எழுதுறதா முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? ஆமா. பிரமாதமா பிரமாதம். பொண்ணு எப்போ வீட்டு விட்டு போவான்டா வெயிட் பண்ணீங்க போல இருக்கு. மொத்த ப்ராப்பர்ட்டியும் பாய் ஃப்ரெண்ட் பேர்ல மாத்துறீங்க போல. ரேவதி, நான் கடைக்கு பேசு. ஓகே, இது நல்ல விஷயம்தான். இவ்ளோ நாளா திருட்டுத்தனமா சந்திச்சிங்க. இதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைச்சது இல்ல அங்கிள்? குட் ஃபார் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னக்கா நீங்க பண்றது தப்பு. வாய் மூடு. 2 பேரும் மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. போயிடுங்கன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம். எனக்கு போதும். டீயா காஃபியா? ஏதாவது கொண்டு வா. சரி சரி. ஏமா ஏதாவது சாப்பிடு. போனை கீழே வை. இதை பாரு, சாக்கு போக்கெல்லாம் சொல்லாத. நான் மீட் பண்ணி ஆகணும். எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. மாமா, நான் ஜாப் இன்டர்வியூ கொடுக்க போறேன். ஓகேமா, ஆல் தி பெஸ்ட். Thank you. மம்மி, அப்பா நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ரேவதி ஒரு நிமிஷம். அம்மா வித்யா, நீ வெளியே தானே போற? ரேவதி ஆட்டோ ஸ்டாண்டில் விட்டுட்டு போ. என்னப்பா? நீ அந்த வழியா தானே போற? ரேவதி, நீ அவ கூட போ. உன் கூட வெளியே வர்றது எனக்கு பிடிக்காதுல்ல. வரலன்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்ன பண்ண? மாமா தானே சொன்னாரு. நீங்க இந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இவங்க எனக்கு டெய்லி கால் பண்ணி தொல்லை கொடுக்குறாங்க மேம். உங்க நீஸ் ரேவதி உங்க வீட்ல தான் இருக்காளா இல்ல வேலை விஷயமா வந்தாளா? என்னன்னு சொல்றது மேடம்? கணேஷ் மாமா, ரேவதிக்கு என்னாச்சு? அவ நல்லா இருக்கால? மாமா ஏதாவது சொல்லுங்க, அவளுக்கு என்னாச்சு? மகேந்தர், அக்கம் பக்கத்தில் சரியா செக் பண்ணு. சிசிடிவி ஃபுட்டேஜை தவறாம எடுத்துருங்க. சரியா? ஓகே, நான் மற்றவங்க கிட்ட பேசுறேன். சார், நீ அட்டாக்கர்ஸை பாத்தியா? ரகு, ஆரம்பத்துல இருந்து சொல்லு. ரேவதியை எங்க எப்படி சந்திச்ச? மேடம், ரேவதியோட அம்மா, அதாவது சாவித்ரி மேடம்,
அவங்களோட சாவித்ரி டிஃபன் சென்டரில் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் நானும் ரேவதியும் லவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு நாள் ரேவதியோட அம்மா நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டாங்க. அப்புறம் என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க. ரேவதியும் வீட்டை விட்டு வெளியே வந்து அதுக்கப்புறம் மாமா வீட்டில் போய் தங்கிட்டா. நானும் ரேவதியை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, இந்த சம்பவத்தை பத்தி ரேவதியோட அம்மா கிட்ட சொன்னீங்களா? மேடம், நான் கால் பண்ணியிருந்தேன், ஆனால் அவங்க வரல. யார் கூடயும் எந்த உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சார், என் பொண்ணுக்கு எப்படி இருக்கு சார்? ஐ எம் சாரி மேடம். சர்ஜரிக்கு அப்புறம் ரேவதியை காப்பாற்ற முடிஞ்சுது. ஆனால் வித்யாவோட மூச்சு பைப்பு எரிஞ்சு போனதுனால அவள் இறந்து போயிட்டா. ஐ எம் ரியலி சாரி. வித்யா மற்றும் ரேவதி அவங்க வீட்டு வாசல்ல அவங்க மேலேயே ஆசிட் அட்டாக் நடந்தது. அதுல வித்யா ஹாஸ்பிட்டல்ல உயிரை இழந்தாங்க. அப்புறம் ரேவதி இன்னமும் வாழ்க்கையோட போராடுறாங்க. சரி, இது அவங்களுக்காக நடந்த தாக்குதல்னு நினைக்கிறீங்களா? இது ஒருத்தருக்காக நடந்த தாக்குதலா, இல்ல ஒருத்தர் கூட இருந்ததுனால அவளும் பாதிக்கப்பட்டாளா? ஆனா இதை யாரு எதுக்காக பண்ணாங்க? இதுல யாரோ ஒருத்தன் இவங்களோட காதலனா இருந்திருக்காங்களா, இல்ல காதலை நிராகரிச்சதுனால இப்படி செஞ்சிட்டானா, இல்ல இதுல ஏதாவது உள் விஷயம் இருக்கா? அதாவது பழி வாங்குறதுக்காக இந்த குற்றம் நடந்ததா? பல கேள்விகள் இருந்தது. பதில தெரிஞ்சுக்கிறதுக்காக போலீஸ் ரேவதி அம்மாவை சந்திச்சாங்க. உங்க பொண்ணுக்கு இவ்ளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஆனா நீங்க அவளை பார்க்க கூட போகல. மேடம், என் பொண்ணுக்கு அப்ப 5 வயசு. என்னோட கணவர் இறந்துட்டாரு. ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன். கடுமையா உழைச்சு அவளை வளர்த்திருக்கேன். அவ சந்தோஷத்துக்காக என்னையே தியாகம் பண்ண. ஆனா என்னோட இந்த உழைப்பு, என்னோட அன்பு, என்னோட இந்த தியாகம் இவ்வளவையும் அர்ப்பணிச்சு கூட அவ நேத்து வந்து ஒரு பையனுக்காக என்னை விட்டுட்டு போயிட்டா. என்னை தனியா விட்டுட்டா. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, இத்தனை காலமா உழைச்ச உழைப்பெல்லாம் வீணா போச்சு. உங்களுக்கு அப்ப நிறைய கோவம் வந்திருக்கணுமே? நிச்சயமா வந்தது. ரொம்ப கோவமா இருந்தேன். அந்த கோவத்தால தான் ஸ்ட்ராங்கா ஒரு முடிவுக்கு வந்தேன். அவ முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் சொத்துல சல்லி காசு கூட அவளுக்கு தரமாட்டேன். ஆனா மேடம், என் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எங்க போறீங்க? பொண்ணை பார்க்க போறீங்களா? இல்ல, என்னோட ஆர்டர்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் முடிவு பண்ணிட்டேன். என் பொண்ணோட முகத்துல விழிக்க போறதில்ல. அவளை பார்க்க நான் தயாரா இல்லை. சரி, நாங்களும் கிளம்புறோம். ஆனா தேவைப்பட்டா மறுபடியும் நம்ம சந்திக்கலாம். ஒரு அம்மா இப்படி இவ்வளோ கொடூரமா இருப்பாங்க மேம்? என்ன வேணா நடக்கலாம். போலீஸ் வேலையில நிறைய விஷயத்த பார்த்தாச்சு. சில நேரங்கள்ல இதெல்லாம் உண்மையான்னு நம்பவே முடியல. எனிவே, இவளை கண்காணி. நான் பைக்கோட டீட்டெயில்ஸ் முழுசா வேணும்னு சொல்லிட்டு மகேந்திரா கிட்ட சொல்லிடு. சரி, ரேவதியோட அம்மா கிட்ட பேசியாச்சு. வித்யாவோட அம்மாவை பார்க்கணும். ஓகே மேம். இந்த கேள்விக்கே இடம் இல்ல மேடம். இது வரைக்கும் என் பொண்ணு யார்கிட்டயுமே சண்டை போட்டதே கிடையாது. எல்லார் கூட நல்ல பழகுவா. ஆனா அந்த தரித்திரம் ரேவதி டெய்லி யார் கூடவாவது சண்டை போடுவா மேடம். என்ன காரணம்? வேற என்ன காரணம்? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஃப்ராடு. அங்கதானே வேலை பார்த்தா. யாரெல்லாம் அங்க பணத்தை போட்டாங்களோ ஏமாந்து போனாங்க. நான் என் கண்ணால பாத்திருக்கேன். என் வீட்டுக்கு ஜனங்க வந்து அவளை மிரட்டுவாங்க. சார், என்ன சார் நீங்க சொல்றத கேளுங்க. நான் அந்த கம்பெனில இப்ப வேலை நான் எதுவும் பார்க்கல. கேட்க தயாரா இல்ல. என் பணம் எனக்கு திரும்ப வேணும். நீ தானே என்கிட்ட இருந்து பணம் வாங்கின. நீ தான் எனக்கு திரும்பி தரணும். என் பணம் திரும்பி கிடைக்கலன்னா நீ அவ்வளவுதான். என்ன மாதிரி கெட்டவ எவனும் கிடையாது. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ற? என்ன பண்ணுவேன்னு கேக்குறல. என்ன பண்ண போற சொல்லு. நான் உங்ககிட்ட பேசல, அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க குறுக்க வராதீங்க. நான் உன்கிட்ட பேசல, ஆனா என் வீட்டு வாசல்ல நின்னு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கேன் நீ. இங்க பாருங்க, எனக்கு என் பணம் திரும்ப வேணும். என்னோட பணம் திரும்ப கிடைக்கலன்னா நான் உன் மூஞ்சிய கெடுத்து வச்சிருவேன். டேய் போடா. மேடம், எனக்கு தெரிஞ்ச அவங்கள யாராவது தான் பண்ணியிருக்கணும். இந்த ரேவதி இவ அழிஞ்சு போகணும். இவளால தான் என் பொண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஜெய்ஹிந்த் மேடம். அந்த பசங்க ஆசிட்டை ஊற்ற எந்த பைக்கை பயன்படுத்தினாங்களோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டூப்ளிகேட். அப்பவே நினைச்சேன். பை தி வே, யாரோட நம்பர்? ஷாம்லா ஹில்ஸ்ல இருக்க யாரோ சங்கர் பாட்டேலுங்கிற நேம்ல இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், எனக்கு அந்த மாதிரி தோணுது, அவருக்கும் இந்த கேஸுக்கும் கனெக்ஷன் இருக்காது. கண்டிப்பா டூப்ளிகேட் நம்பர்னா கனெக்ஷன் இருக்காது. நீ ஒரு வேலை பண்ணு, நம்மளோட ஆள்களை ஆக்டிவேட் பண்ணு. அண்ட் சிட்டியில் எத்தனை பேர் நம்பர் பிளேட் பண்ணுறாங்களோ அவங்களோட காண்டாக்ட் வேணும். சரி மேம். ஸ்ரீவாஸ்தவ், நீ ஒரு வேலை பண்ணு. இந்த வித்யா அண்ட் ரேவதி
அவங்க ஃப்ரெண்ட்ஸோட லிஸ்ட் எடுங்க, நம்ம என்கொயரி பண்ணணும். ஏதாவது லீட் கிடைக்கலாம். ரேவதி, என்னாச்சும்மா? எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். உனக்கு தான் அப்புறம் ரொம்ப அதிகமா வலிக்கும். அப்படின்னா நீ திவ்யாவோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்க. எனக்கு உன்னோட வலி என்னன்னு புரியுது. ஆனா வித்யா மேல யார் ஆசிட் அட்டாக் பண்ணாங்களோ அவங்கள கையும் களமா பிடிக்கிறதுக்கு நாம சில வேலைகளை செய்ய வேண்டியதா இருக்கு. அட்டாக் நடந்த சில நாட்களுக்கு முன்னாடி காலேஜ்க்கு அப்புறம் என்ன ப்ரோக்ராம்? எந்த ப்ரோக்ராமும் இல்லை, நீ சொல்லு. மனோஜ், எதுக்காக வழியை மறைக்கிற? இங்க பாரு, எனக்கு ரூல்ஸ் கற்றுக் கொடுக்காத வித்யா. என் ஃபோனையே எடுக்க மாட்ற, எதுக்காக என்ன அவாய்ட் பண்ற? இனி நம்மளுக்குள்ள எந்த உறவும் கிடையாது. என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா? 3 மாசம் புது புது கிஃப்டா வாங்கி தந்தேன், மூவிஸ்க்குலாம் கூட போயிருக்கோம். அப்பெல்லாம் என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்த. இப்ப வேற ஒருத்தன் கிடைச்சான்னு என்ன விட்டுருவியா? அப்போதைக்கு நான் உன்னை விட்டுருக்கேன். ரொம்ப பேசணும்னு வையேன், மொத்த பப்ளிக்கையும் கூப்பிட்டு அடிக்க சொல்லுவேன். போ யார் வேணா கூப்பிடு. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் கையை விடு. பழசெல்லாம் என்ன மறந்துருச்சா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இவன் என் கையை பிடிச்சு இழுக்கிறான். அவனை கேளுங்க. ஏய், அந்த பையன் உனக்கு தெரியுமா? அம்மா, உங்க பொறிக்கு பையனுக்கு புரிய வைங்க. அதோட மனோஜ், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண உன்னை ஜெயிலுக்குள்ள போட்டு லாடம் கட்டி கையை காலை உடைச்சிருவேன். பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணீங்கல்ல, கரெக்டாக தானே இருக்கு. உங்க அட்வைஸ்லாம் ஒன்றும் தேவையில்லை. பாத்தீங்களாமா, இவனுக்கு பணிஞ்சு பேசுறீங்கல்ல. நீங்க என்ன பண்ணணுமோ அதை நல்லா பண்ணிட்டீங்க. உங்களால என்ன இங்க எல்லாம் கட்டி போட முடியாது. நான் வெளியே போறேன். வெளியே போய் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இனி நம்மளுக்குள்ள எந்த உறவும் கிடையாது. நான் பாக்குறேன், நீ யாரை வேணா அந்த நம்பர் பிளேட் பண்ணது நீதானா? ஆமா மேடம். யார் பண்ண சொன்னது? பண்ணி கொடுக்க சொல்லி சில பசங்க வந்தாங்க, ஆனா அவங்க பேர் தெரியாது. போட்டோ காமிச்சா தெரிஞ்சிருமா? ட்ரை பண்றேன் மேடம். சரி. ரேவதியை மிரட்டின அந்த ஆட்டோ டிரைவர், அப்புறம் வித்யா கூட சண்டை போட்ட அந்த மனோஜ் போட்டு அந்த 2 பேரையும் காணோம். யாரை அட்டாக் பண்ண பசங்க வந்தாங்கன்னு போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அவங்க ரேவதியவா இல்ல வித்யாவையா? அப்பதான் வித்யாவோட போன்ல இருந்த கால் ரெக்கார்ட்லயும் வீடியோ ரெக்கார்ட்லயும் ஒரு முகம் வெளியே வந்தது. அவன்தான் நகுல் மோஹித். நகுல், வித்யாவை எப்படி தெரியும்? எனக்கு அவளை ஆன்லைன் டேட்டிங் ஆப் மூலமா தெரியும். அடிக்கடி நாங்க சேட் பண்ணிப்போம். இதுல வெறும் சேட் பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாவது? அடிக்கடி நாங்க சேட் பண்ணுவோம். அப்படியே எங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் உருவாச்சு. மகேந்தர், இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்கை காட்டேன். இந்த ஃபீலிங்ஸ் வந்த காரணத்தினால தான் வித்யாவுக்கு நீ இந்த மாதிரி போட்டோஸ் அனுப்புனியா? மேடம், இந்த போட்டோஸ் நீயே சொல்லு. ஆமா, நானும் வித்யாவும் லேட் நைட் இன்டிமேட் வீடியோவா சேட் பண்ணுவோம். ஆனா மேடம், இப்பெல்லாம் அது நார்மல். சரிப்பா, நானும் நார்மல்னு ஏத்துக்கிறேன். ஆனா வேற ஏதாவது இருக்கா? அதாவது உங்களுக்குள்ள நார்மலா இல்லாம இருந்திருக்கா? இல்ல மேடம், அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் எனக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் இந்த மாதிரி நடந்தது எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. இத பாரு நகுல், அவங்க கூட என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அதை நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு தெரிஞ்சது இப்பவே சொல்லு, இல்லைன்னா பயங்கரமான ஃபீலிங்ஸ் கிடைக்கும், அப்புறம் பேச முடியாது. மேடம் ட்ரஸ்ட் மீ, நான் எதுவும் பண்ணல. இந்த அட்டாக்கை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது.
அவளோட சிஸ்டரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை ஒரு மனுஷன் இழந்துட்டா அவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பயம் ஏற்பட்டுடும். அவன் பணத்தை இழந்திருக்கான். அப்படின்னா சோம்நாத் அட்டாக் பண்ணியிருப்பானா என்ன? ஆமாம் சார். ஏன்னா ஆசிடை ஊற்றிடுவேன்னு அவன் ரேவதியை பயமுறுத்தி இருக்கான். ஆனால் காதலில் தோல்வி அடைஞ்சவன் தான் ரொம்ப டேஞ்சரஸாக இருப்பான். இதில் முக்கியமான விஷயம் ஆசிடை ஊற்றி முகத்தை செதைக்க பார்த்துருக்காங்க மேடம். இது கிரைம் ஆஃப் பேஷன் இல்லாமல் வேற என்ன? வித்யா வந்து மனோஜோட லவ்வை ஏற்றுக்கல, எல்லாரையும் அடிக்க சொன்னா, அசிங்கப்படுத்தியிருக்கா. ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்க தானே செய்யும். அதாவது மகேந்திரன் சோம்நாத்தை சந்தேகப்படுறான், நீ மனோஜ் துவேவை சந்தேகப்படுற. ஆனா இதெல்லாம் எப்போ ப்ரூவ் ஆகும்? ப்ரூவ் ஆகணும்னா அவங்க 2 பேரும் மாட்டணும். நீ ஒரு வேலை பண்ணு, 2 பேர் போட்டோவையும் பேப்பர்ல போடு. நம்ம உளவாளிகளை தட்டி எழுப்பு. இவங்க 2 பேரோட டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைக்கணும். யார் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாம ஏதாவது கொடுக்கணும். ஓகே மேம். எப்படியும் இவங்க 2 பேரும் எனக்கு வேணும். ரேவதி, நீ கஷ்டத்துல இருக்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா ஃபார்மாலிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. நீ எங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புறியோ அதை எழுதி கொடுக்கலாம். பொறுமையா இந்த அன்னைக்கு நான் வித்யாவோட ரூம்க்கு போனப்போ அவ யாரையோ ஃபோன்ல மிரட்டிட்டே இருந்தா. இங்க பாரு, எனக்கு உன்னோட லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. எனக்கு பணத்துல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்ப சொல்லு, 1 லட்சம் ரூபாய் எப்ப தர? நல்லா யோசிச்சுக்கோ. உன்னோட நியூட் போட்டோ வச்சு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? அட ஏதாவது சொல்லுங்களேன். அதோட இங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? சார், இந்த மாதிரிலாம் என் பொண்ணோட ரூம்பை நீங்க செக் பண்ணக்கூடாது. இங்க உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. என்ன நடக்குது? ப்ளீஸ் சொல்லுங்களேன். சார், இங்க பாருங்க, பணமும் பென்ட்ரைவ் இருக்கு. எங்களுக்கு ஏதோ கிடைக்காதுன்னு சொன்னீங்க, இங்க பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. இந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்றீங்களா? நீங்க இந்த பணத்தை வித்யாவுக்கு கொடுத்தீங்களா? மேம், வித்யா ரூம்ல இருந்து இந்த பென்ட்ரைவ் 1 லேக் பணமும் கிடைச்சது. எந்த பையனை பிளாக்மெயில் பண்ணி அவ பணத்தை வசூல் பண்ணாலோ அது இவன் தான். இவன் பேரு நகுல் சிங். கொஞ்சம் பணக்கார வீட்டு பையன்தான். இவரை நான் விசாரிச்சேன். 3 நாளா ஆளை காணோம். ஃபோனும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம சோம்நாத் மனோஜ் பின்னாடி இருந்தோம். இப்போ ரேவதியோட ஸ்டேட்மெண்ட் வேற ஆங்கிள காட்டுது. எஸ் மேம், ஆங்கிள் புதுசாகவும் இருக்கு, ஷாக்கிங்காகவும் இருக்கு. ஆனாலும் வித்யா நகுல பிளாக்மெயில் பண்ணாலா? அப்படின்னா இந்த அட்டாக்கை நகுல் தான் பண்ணியிருக்கணுமா? அவன்கிட்ட ஸ்ட்ராங் மோட்டிவ் இருக்கு. ஆனா அவன் திடீர்னு இப்படி காணாம போறது நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நீ ஒரு வேலை பண்ணு, நகுலோட வீட்டில் இருக்கவங்க, ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட ரெக்கார்ட்ஸும் வேணும். ரைட். நகுலை எப்படியாவது பிடிச்சிட்டு வா. ஓகே மேம், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. தட்ஸ் கிரேட், தேங்க்யூ. மேம், மனோஜ் மாட்டிக்கிட்டான். உஜ்ஜரில் ஒரு ஹோட்டலில் இருந்திருக்கான். லோக்கல் போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. இங்கே தான் கூட்டிட்டு வராங்க. குட். என்ன காதலா? அதாவது மனோஜ், பொண்ணு கிடைக்கலன்னா ஆசிட் அடிப்பியா? இல்லை சார், நான்லாம் ஆசிட் அடிக்கல. ஆசிடை நீ அடிக்கலனா உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பாருங்கன்னு அன்றைக்கி என்ன சொல்லிட்டு போனேன். நான் என்ன பண்ணணும் கற்றுக் கொடுக்காதீங்க, நான் என்ன பண்ணணும் அதை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போனேன். சாரி சார், நான் ரொம்ப கோவத்தில் இருந்தேன், அதனால தான் தேவையில்லாமல் பேசிட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல சார். வாயை திறந்தனா? மேம், நான் உண்மையை தான் மேம் சொல்கிறேன், நான் எதுவுமே பண்ணல, என்னை நம்புங்க ப்ளீஸ். எதுவும் பண்ணலனா ஏன் ஓடுன? போலீஸை கண்டா நல்லவனே கூட பயந்து ஓடுவான். உன் உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வந்தாச்சு. இப்போ உண்மையை நீயே சொல்றியா இல்லை உன் வாயிலிருந்து எடுக்கட்டுமா? உன்னை அடிக்கிற அடியில் எழுந்து நடக்கவே முடியாது, யோசிச்சுக்கோ. மேடம், என்னை பேசாமல் கொன்றுங்க. இப்படிலாம் பண்ணுறதுனால உண்மை அட்டாக்கர் கிடச்சிருவானா? இல்லை இல்லை.
ரேவதி இப்ப நல்லா இருக்கல்ல? நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நம்மளோட போட்டோஸ். இது ஞாபகம் இருக்கா? இந்த டிஷர்ட்டை நீ தான் எனக்கு கிஃப்ட் பண்ண. சரி வா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். என்னாச்சு ரேவதி? என்னாச்சு? உனக்கு ஒண்ணும் இல்ல ரேவதி? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். வேண்டாம் ரேவதி, கொஞ்சம் அமைதியா இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. ரேவதி சொன்னா கேளு. ப்ளீஸ் 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 கொஞ்சம் அமைதியா இரு ரேவதி. ப்ளீஸ் ப்ளீஸ். ரேவதி கத்துனா உனக்கு தான் வலிக்கும். ரேவதி ப்ளீஸ் அழக்கூடாது ரேவதி. கணேசனுடைய கொலை ரேவதி வித்யாவுடைய ஆசிட் அட்டாக்கு சம்பந்தப்பட்டதா? வித்யாவுடைய கேஸ் போலீஸுக்கு ரொம்ப தலைவலியா இருந்தது. ஒரு டேட்டிங் ஆப் மூலமா அவ எப்படி நக்கல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனான்றதையும், அதுக்கப்புறம் இன்டிமேட் சாட்ஸ், அப்புறம் நியூட் கிளிப்ஸையும் வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். வித்யாவை அட்டாக் பண்ண நக்குலுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ் இருந்திருக்கு. அதோட அவ காணாம போனது போலீஸுக்கு இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. மனோஜும் தன்னோட குற்றத்தை ஒத்துக்க அங்க தயாரா இல்ல. தாக்குதல் நடந்தபோது அவனோட மொபைல் லொகேஷன் அவனோட வீட்டை தான் காமிச்சிச்சு. இந்த கேஸ் சால்வ் ஆகாம இன்னும் குழப்பி விட்டுச்சு. ஒரே குடும்பத்துல 2 பேரை தாக்குறாங்கன்னா இது பழைய பகையா இருக்குமோன்னு தோணுச்சு. இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ரகசியம் இருக்கா? மேம், ஒரே ஃபேமிலியில 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யாருக்கோ ஏதோ பழைய பகை இருந்திருக்கும் போல. மேடம், கணேஷ் கொலைக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆசிட் அட்டாக் வித்யாவுக்கு இருந்திருக்கணும், ரேவதிக்கு இல்லை. இதுவும் இருக்கலாம். ஆனா ஒரு முடிவு எடுக்கணும்னா ஆனா எதுக்குன்ற சந்தேகங்கள் ஒருபோதும் மனசுல இருக்கக்கூடாது. இந்த கேஸை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கணேஷோட லைஃபை முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன ரீசன் இருக்குன்னு தான் கண்டுபிடிக்கணும். நார்மல் சிவில் கான்ட்ராக்டர் கொலை பண்ணப்பட்டிருக்கான். ஒருவேளை வித்யா சம்பந்தப்பட்ட காரணத்துக்காகவும் கணேஷ் கொலை பண்ணப்பட்டிருக்கலாம். இதை நம்ம 2 ஆங்கிள்லையும் பார்த்தாகணும். நீங்க ஒன்று பண்ணுங்க, கணேஷோட கால் ரெக்கார்ட்ஸ் எடுங்க, அதுல ஏதாவது கிடைக்கலாம். ஓகே மேம். சுதா மேடம், உங்களோட வேதனைகள்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. அப்படி இருந்தாலும் கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னா இந்த கேள்விகள்லாம் கேட்டுதான் ஆகணும். புரியுது. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? சந்தேகம் மேடம், என் தலையெழுத்தை பார்த்து நானே அழுகிறேன். 15 நாள்ல எல்லாமே மாறி போயிருக்கு. முதல்ல என் பொண்ணு போயிட்டா, அப்புறம் என் கணவன். எனக்கு எதுவுமே புரியல மேடம். இதெல்லாம் ஏன் நடக்குது? எதுக்காக நடக்குது? மேடம், எனக்கும் புரியுது எங்களை நீங்க பார்த்து சந்தோஷப்பட மாட்டீங்கன்னு. ஆனா ரேவதிக்கு இது ரொம்ப கஷ்டமான நேரம். உங்களோட அன்பும் ஆறுதலும் அவளுக்கு தேவை. நீங்க ப்ளீஸ் உங்க கூட அவளை வச்சுக்கோங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். அம்மா மனசு இலகுன்னு நானும் பல தடவை கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவாங்க. நீங்களும் ப்ளீஸ் உங்க ரேவதியை மன்னிச்சிடுங்க. நான் உங்களுக்கு முழு நம்பிக்கை தரேன். நான் இந்த சிட்டியை விட்டு வெளியே போயிடுறேன். ப்ளீஸ். ரேவதி,
என்னோட ரேவதியை கல்யாணம் பண்ணிப்பியா? மேம், கணேஷோட கால் டீடைல்ஸை பார்த்தேன். அவன் தீபிகான்ற ஒரு பொண்ணு கூட டச்ல இருந்திருக்கான். மெசேஜை பார்த்தா ஆஃபா இருந்திருக்குன்னு தெரியுது. சரி, இவளை கூப்பிடு. மேம், அவளே நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்தில் பார்த்தேன். மொதல் சந்திப்புலேயே நாங்கள் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம். எங்களுக்குள்ள எல்லாமே நார்மலாக தான் இருந்தது. ஆனால் திடீர்னு கணேஷ் என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னை மீட் பண்ணவும் இல்லை, என் ஃபோனை எடுக்கவும் இல்லை. அதனால கணேஷை கொலை பண்ணியா? இல்லை மேம், நான் எதுக்கு அவனை கொலை பண்ணணும்? ஓகே, நீ இப்போ போகலாம். மேம், கணேஷோட அட்டாப்சி ரிப்போர்ட். ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் ஒரு ஷாக்கிங் விஷயம் இருக்கு. அது என்னது? கணேஷோட சாப்பாட்டில் விஷம் கலந்துருக்கு. மேம், கணேஷோட அட்டாப்சி ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்லேருந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. அது என்னது? கணேஷோட சாப்பாட்டில் விஷம் கலக்கப்பட்டிருந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? வீட்டில இருந்து சாப்பிட்டு கிளம்பும் போது தான் விஷம் கொடுத்தாங்களா? கணேஷை பற்றி இன்னும் நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ரேவதி கொடுப்பா. நீ வந்து தீபிகாவை கண்காணி. அவ கால் ரெக்கார்ட்ஸ் எடுத்துரு. ரேவதி கிட்ட நான் பேசுகிறேன். கணேஷ் மாமாவுக்கு பிரச்சனைகள் இருந்தது. அவரோட லிவர் டேமேஜ் ஆயிருந்தது. அதனால தான் அவரால் வெளி சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. மேடம், அவன் என்னை ஏமாத்திட்டு இருந்தான். நான் இருக்கும்போதே இன்னொருத்தி கூட பழகுனான். நான் அவனுடைய மனைவி. எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் என் பொண்ணுக்கு எந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். இப்போ என் பொண்ணே என் கூட உயிரோடு இல்லை. அதனால தான் இந்த ஏமாத்துக்காரனை கவனிக்கலான்னு இருந்தேன். அவன் லிவர் ஏற்கனவே போயிருந்தது. அவன் சாப்பாட்டில் நான் எலி மருந்தை கலந்துருந்தேன். சாகட்டுன்னு பார்த்தேன். அந்த விஷம் கூட அவன் உடம்புல வேலை செய்யலை. அதிலிருந்து தப்பிச்சிட்டான். அந்த தாக்குதலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ணா, ஒரு டீ கொடு. ஹலோ மேடம். என்ன சோம்நாத், நீ எல்லாரோட மூஞ்சியும் கெடுப்பியாமே. எங்களுக்கும் அந்த மாதிரி முகத்தை கெடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். என்னப்பா சொல்ற? ஒரு கை பார்த்துலாமா? எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஒருத்தருடைய முகத்தை கெடுத்து ரொம்ப நாள் ஆகுது. சொன்னீங்கன்னா ஆரம்பிச்சிடுவேன். சார், என் மேலே இறக்கம் காட்டுங்க. நான் ஒன்றும் பண்ணல சார். நீ பண்ணலன்னா யாரா பண்ணது? மேடம், நான் நிரபராதி. மேடம், குற்றவாளியா நிரபராதியா நாங்க பாக்குறோம். சொல்லு, ஏன் தப்பிச்சு ஓடுன? மேடம், நான் அவளை மிரட்டி இருந்தேன். நீங்க என்ன சந்தேகப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் ஊருக்கு ஓடி போயிட்டேன். மேடம், மேடம், நான் போய் சொல்லல. என் தொழில் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் அவளை அப்படி மிரட்டி இருந்தேன். ஆனா அந்த ஆசிட் அட்டாக்குக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். என்ன இங்க வந்திருக்கீங்க? என்ன நினைச்ச? அம்மா வீட்டை விட்டுட்டு இங்க வந்து ஒழிஞ்சிப்பியா? எனக்கு அது தெரியாது நினைச்சியா? இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் வந்து நீ எதுவும் பேச தேவையில்லை. நீ சொல்லித்தான் என் பணத்தை போட்ட. எனக்கு இப்போ பணம் வேணும். இங்க பாருங்க, அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா நான் தெரியும். பேச்ச கேட்க போறது இல்ல. எனக்கு என் பணம் வேணும், அவ்வளவுதான். நீ தானே வாங்கின, அப்ப நீ தான் திருப்பி கொடுக்கணும். என் பணத்தை நீ திருப்பி கொடுக்கலன்னு வையேன், நான் ரொம்ப மோசமானவனா மாறிடுவேன். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ற? என்ன பண்ணுவேன்னு கேக்குறல. என்ன பண்ண போற சொல்லு. இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசல, அவகிட்ட பேசுறேன். குறுக்க வராதீங்க. என் கிட்ட பேசல, ஆனா என் வீட்டு வாசல்ல நிக்கிறியே. என்ன ரவுடித்தனம் பண்றியா? இங்க பாருங்க, எனக்கு என் பணம் தான் வேணும். எனக்கு என் பணத்தை நீ திருப்பி தரலன்னு வையே, உன் மூஞ்சியை நான் கெடுத்து விட்டுருவேன்.
மேடம் நீங்களே சொல்லுங்க, ஆசிட் அடிச்சா என் பணம் எப்படி திரும்ப வரும்? மேடம் இதை நான் பண்ணல மேடம், வேற யாரோ பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, இவன் உண்மையை ஒத்துக்கிற வரைக்கும் நல்லா கவனிங்க. சார் இல்ல சார் இல்ல சார். கண்டிப்பா. எஸ் சார். ஜெய்ஹிந்த் சார். யா சொல்லு. மேம், தீபிகா கால் ரெக்கார்ட்ஸ் வந்தாச்சு. இவ நாசிக் அன்சாரி கூட டச்ல இருந்திருக்கா. நாசிக் அன்சாரி இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல இருக்கு. இவங்க மணிக்கணக்கா லேட் நைட் எல்லாம் பேசியிருக்காங்க. வேற ஏதாவது இருக்கு மேம். கணேஷோ நாசிக் அன்சாரி கூட டச்ல இருந்திருக்கா. அன்சாரி அக்கௌண்ட்ல இவன் பணத்தையும் போட்டிருக்கா. இன்ட்ரெஸ்டிங். இந்த அன்சாரி நீ பிடி, இவகிட்ட நான் பேசுறேன். ஓகே மேம். மேம், நாசருக்கும் கணேஷ்க்கும் ஒருத்தர் தெரியுமா? ஏன் இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? இல்ல மேடம், இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த அன்சாரியா உனக்கு எப்படி தெரியும்? சொல்லு. எங்களுக்குள்ள அஃபேர் இருந்தது. அஃபேர் கணேஷ் கூட தானே இருந்தது. அது வந்து கணேஷ் என்ன இக்னோர் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த நாசரை பார்த்தேன். அவன் பேசுற வார்த்தைங்கெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப இதமாவே இருந்தது. எங்க சந்திப்பு காதலா மாறுச்சு. இதெல்லாம் கணேஷ்க்கு தெரியுமா? சார் சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார், எல்லாத்தையும் நான் சொல்றேன், அடிக்காதீங்க சார். சார் கணேஷ் தான் என்ன தீபிகா பின்னாடி அனுப்புனா சார். சார் தீபிகா வந்து ஒரு ரகசியமான பொண்ணு, அதோட கணேஷுக்கும் தீபிகாவை பிடிக்காம போச்சு சார். சார் அவன் தான் எனக்கு பணத்தை கொடுத்து தீபிகாவை லவ் பண்ண சொன்னான். சார் நாங்கள் பிளான் போட்டிருந்தோம், கணேஷ் வந்து எங்களை ரெட் ஹேண்டா பிடிக்கணும், அதை சாக்கா சொல்லி தீபிகாட்ட இருந்து பிரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் நீ கணேஷை கொலை பண்ணிட்ட. இல்ல சார் நான் யாரையும் கொலை பண்ணல சார். சார் அவன் எனக்கு பணம் கொடுத்துட்டு இருந்தான், அவனை நான் எதுக்காக சார் கொல்லணும்? நான் அவனை கொல்லல சார். லாஸ்ட் இயர் தீபிகாவுடைய என்ட்ராகேஷனுக்கு அப்புறமேட்டு இந்த கேஸ் டெட் எண்ட்ல வந்து நின்றுச்சு. இன்னொரு பக்கம் காணாம போன நகுல் வித்யாவை தாக்குறதுக்கு அவங்கிட்ட முழு மோட்டிவ் இருந்தது. ஆனா கணேசனுடைய கொலை மேல சம்பந்தப்படுத்த எந்த ஆதாரமும் இல்ல. அந்த நேரத்துல பழைய பொருட்களை விற்கவும் வாங்கவும் ஒரு ஆப்புக்கான ஆட் போய்கிட்டு இருந்துச்சு. அது இந்த கேஸை சால்வ் பண்ண ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. மேம், சைபர் செல்லேருந்து நியூஸ் வந்துச்சு. சங்கர் பாட்டில் விற்க வச்சிருந்த அந்த பைக் நம்பரை வச்சு தான் இந்த ஆசிட் அட்டாக்கே நடந்திருக்கு. கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு மேம். கால் பண்ணுங்க. ஹலோ ஹலோ பிரதர், ஆப்பில் நீங்கள் பைக் விற்கிறத ஆட் கொடுத்தீங்க, அது விஷயமா தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம், என்ன மனிஷ் நகர் சிக்னலில் மீட் பண்ணுங்க. ஓகே டன் மேடம். நீதா ரஞ்சிதா? வா. நீதா ரஞ்சிதா? போலாமா? என்ன குரு ஜாலியா இருக்கிற? போபால் போலீஸ் என்ன தேடி அலைகிறாங்க, நீ தானே என்னை மாட்டி விட்ட. பார்த்தலாம் உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னாச்சு? டோன்ட் வரி. அது ஆசிட் இல்ல, அது தண்ணி. இது ராகவோட உண்மை முகம். இவன் தான் அது. இவன் தான் உன் முகத்துல ஆசிட் ஊத்துனான். சொல்ல போனா போலீஸ்காரங்களுக்கு டிராமாலாம் பிடிக்காது. உன் கண்ணை திறக்கிறதுக்காக தான் நாங்க இதெல்லாமே பண்ணோம். சிங், கூட்டிட்டு போ. சோ மிஸ்டர் ராகவ், உங்க உண்மை முகம் வெளியே வந்தாச்சு. இப்ப கதையை நீயே சொல்ல போறியா இல்ல உதைச்சு வெளியே எடுக்கவா? நானே சொல்றேன். சாவித்ரி மேடமோட ப்ராப்பர்ட்டி, வீடு, காரு, அவங்க பிசினஸை பார்த்து எனக்கு வியப்பா இருந்துச்சு. பணத்துக்காக என் மனசு அலைய ஆரம்பிச்சுது. அதை அடையறதுக்காக நானும் ரேவதிய லவ் பண்ற மாதிரி நடிச்சேன். ஆனா சாவித்ரி மேடம் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்னை கேவலப்படுத்தினாங்க, அவங்க தகுதியை காட்டினாங்க. எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. ஆனாலும் கோவத்துல என்னை நான் இழக்கல, நிதானமா செயல்பட்டேன். ஒரு சாலிட் பிளான் போட்டேன்.
என்ன பிளான்? ரேவதி முகத்துல ஆசிட் அடிக்கிற பிளான். அப்புறம் யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? அதனால நான் என் ஃப்ரெண்டு ரஞ்சித் கூட சேர்ந்து ஆசிட் அடிக்க பிளான் போட்டேன். என்னோட பிளான் சக்சஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த கணேஷ் என் பைக்கை பார்த்துட்டான். அவன் ஃபோன் பண்ணி என்னை மிரட்டினான். இது பெரிய பிரச்சனையாக வரும்னு எனக்கு தெரியும். அதனால அவனை தனியாக சந்திக்க கூப்பிட்டேன். துரோகி, என் பொண்ணை கொலை பண்ணலடா. போடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு இரு உன்னை. உயிரோட இருந்தா தானே நீ கூட்டிட்டு போவ. நீ வந்து கணேஷ மட்டும் இல்ல, ரேவதியோட காதலியும் நம்பிக்கையும் கொலை பண்ணிருக்க. ஒரு பொண்ணா இருக்கிறதால எனக்கு இது தெரியுது. ஒரு பொண்ணோட நம்பிக்கை இழந்தா என்ன நடக்கும்னு தெரியுது. நீ அவ முகத்தை மட்டும் கெடுக்கல, அவளோட நம்பிக்கையும் கெடுத்திருக்க. சத்தியமா உனக்கு தூக்கு தண்டனை தாண்டா கிடைக்கும். பேராசை பெரிய குற்றங்களை செய்ய வைக்கும். அவனோட யோசிக்கிற திறமைய மொத்தமா அவங்கிட்ட இருந்து பறிச்சிடும். அவனை மிருகமா மாத்தும். பேராசையோட ஒருத்திய காதலிக்க ஆரம்பிச்சா அவன் உடனே ஒரு குற்றத்தோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். இங்க ராகவோட பேராசை 3 அப்பாவி உயிர்களை பழி வாங்கியிருக்கு. அதோட இது மக்களுக்கும் சரியான பாடத்தை புகிட்டு இருக்கு. சரியான நேரத்துல நாம ஒருத்தனை புரிஞ்சுக்கணும்னு கத்து கொடுத்திருக்கு. அவங்க முதல்லயே எச்சரிக்கையோட இருந்திருந்தா வித்யா ஆசிட் அட்டாக்ல தன்னோட உயிரை இழந்திருக்க மாட்டா. ரேவதியும் அந்த ஆசிட் அட்டாக்கு பலியா இருந்திருக்க மாட்டா. கணேஷும் இப்ப உயிரோட இருந்திருப்பான். வித்யாவுடைய ஆசையும் பேராசையும் காரணமா மொபைல் மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு, சொல்லப்போனா அது நம்மளுடைய வசதிக்காக உருவாக்கப்பட்டது. அது நமக்கு பலவிதமான அறிவுகளை புகிட்டுது. ஆனா வித்யா அதை வச்சு பெரிய குற்றத்தை பண்ணிருக்கா. அதுல இருக்க டேட்டிங் ஆப்பை வச்சு அந்த நக்குல மிரட்டியிருக்கா. அத நக்குல் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆனதுக்கு அப்புறமேட்டு சொல்லியிருக்கான். பயந்து போய் தான் அவன் ஒளிஞ்சுகிட்டு இருந்ததையே சொல்லியிருக்கான். குற்றத்தின் வழி எப்பவுமே அழிவை நோக்கி தான் போகும். நாம ஜாக்கிரதையா இருந்து அதுகிட்ட இருந்து தப்பியாகணும். இதோட அனுப் சோனி நான் கிளம்புறேன். மீண்டும் ஒரு கிரைம் பேட்ரோல் சதக் எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் பத்திரமா பாத்துக்கோங்க. எச்சரிக்கையா கவனத்தோட இருங்க. தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் சதக். ஜெய் ஹிந்த்.